வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 28 அண்ட் 29 ஜூன் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். எந்த மாநிலத்தின் நடனம் ஜும் மற்றும் மைமிதா திரிபுரா? கஜ்ரா மற்றும் கைல் எந்த மாநிலத்தின் நடனம் உத்தரப்பிரதேசம்? பரதநாட்டி மற்றும் பாண்டவர் நிறுத்தியா எந்த மாநிலத்தின் நடனம் உத்தரகாண்ட்? தும்கால் மற்றும் குட் எந்த மாநிலத்தின் நடனம் ஜம்மு அண்ட் காஷ்மீர்? நாகாலாந்துல இருக்கக்கூடிய பழங்குடியினர் அங்கமி, காரோ, கச்சாரி மற்றும் குக்கி. ராஜீவ்காந்தி, சர்தார் வல்லபாய் பட்டேல் மற்றும் மொராஜி தேசாய்க்கு 1991ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது கொடுக்கப்பட்டிருக்கு. ஏக சரண தர்மா மற்றும் வீர புருஷ மர்காவுடைய நிறுவனர் சங்கர் தேவ். ஜனாதிபதி தேர்தல் முறைய அயர்லாந்து நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம் நம்ம இந்திய அரசியலமைப்புக்காக. அட்டல் பூஜல் யோஜனா 2019ஆம் ஆண்டு ஜல் சக்தி அமைச்சகத்தால அறிமுகமாச்சு. 6வது ஐந்தாண்டு திட்டம் 1980ல இருந்து 85 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. வறுமையை ஒழிப்பதன் மூலம் பொருளாதார தாராளமயமாக்கல் தான் இந்த ஐந்தாண்டு திட்டத்துடைய நோக்கம். சோ 6வது ஐந்தாண்டு திட்டமும் 5வது ஐந்தாண்டு திட்டமும் வெற்றில தான் முடிஞ்சது. பிரிவு 198ல பண மசோதா தொடர்பான சிறப்பு நடைமுறையை சொல்லியிருக்காங்க. முதல் பாராலிம்பிக்ஸ் பதக்கம் இந்தியால வென்றவர் முரளிகாந்த் பேட்கர். எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1972ல நீச்சல்ல தங்க பதக்கம் ஜெயிச்சிருக்காரு. அகோம் கிளர்ச்சி 1828ல இருந்து 1833 வரைக்கும் கோமாதர் குன்வார் தலைமையில நடந்துச்சு. சோ இந்தியால கேரட் அதிகம் உற்பத்தி பண்ணக்கூடிய மாநிலம் ஹரியானா. விஸ்வேஸ்வரய்யா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியின் முதல் இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யார்? எஸ் திருப்பதி. 2024 ப்ளூ பிளானட் பரிசை வென்ற அமைப்பு எது? பல்லுயிர் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்பு சேவையில் அரசுகளுக்கிடையான தளம். செக் இன் லக்கேஜுக்கான இந்தியாவின் முதல் சுய சேவை பொறிமுறையை எந்த விமான நிலையம் அறிமுகப்படுத்துகிறது? டெல்லி சர்வதேச விமான நிலையம். எந்த ஆண்டு இந்திய மருத்துவ பாரம்பரியத்தின் தேசிய நிறுவனம் நிறுவப்பட்டது? 1956ல ஹைதராபாத்ல. குளோபல் விண்ட் எனர்ஜி கவுன்சிலின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? கிரீஷ் தந்தி. இந்த குளோபல் விண்ட் எனர்ஜி கவுன்சிலோட தலைமையகம் பெல்ஜியம், பிரசல்ஸ்ல அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. ஜாங் மிங் SCO உடைய பொதுச் செயலாளர். கிளார் லொம்போடலி OEC உடைய தலைமை பொருளாதார நிபுணர். அலெக்சாண்டர் சஃப்ரின் UEFI உடைய தலைவர். முகமது ஆல் ரம்சி உலக வானொலி தொடர்பு மாநாட்டின் தலைவர். இந்திரா மணி பாண்டே பிம்ஸ்டெக் உடைய பொதுச் செயலாளர். இமானுவேல் சப்ரான் விலங்கு ஆரோக்கியத்திற்கான உலக அமைப்பின் தலைவர். அடல் பென்ஷன் யோஜனா அமலாக்கத்திற்காக PFRDA மூலம் தேசிய விருது பெற்ற வங்கி யார்? கர்நாடகா விகாஸ் கிராமின் வங்கி. சிறந்த சிறிய வங்கி விருது தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. டிஜிதன் வங்கியில ராஷ்டிரிய புரஸ்கர் விருது கர்நாடகா வங்கிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா திட்டத்தை செயல்படுத்த தேசிய விருதும் கர்நாடகா வங்கிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 2023ஆம் ஆண்டின் சிறந்த கவர்னர் விருதும் குளோபல் ஃபைனான்ஸ் சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட் கார்டுல A+ ரேங்கும் பெற்றவர் சக்திகாந்த் தாஸ். பேங்கர்ஸ் உடைய இந்தியாவின் ஆண்டின் சிறந்த வங்கி விருது ஃபெடரல் பேங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. 2023ஆம் ஆண்டின் சிறந்த தொழில்நுட்ப வங்கி விருது சவுத் இந்தியன் வங்கிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஹிஜாப் மற்றும் பிற ஆடைகளை தடை செய்யும் நாடு எது? தஜிகிஸ்தான் நாடு தான் ரீசெண்டா ஹிஜாப் அது மட்டும் இல்லாம அதை தொடர்புடைய ஆடைகளை என்ன பண்ணிருக்காங்க? தடை விதிச்சிருக்காங்க. தஜிகிஸ்தான் நாட்டுடைய பாராளுமன்றத்துடைய பெயர் மஜ்லிசி மில்லி. தஜிகிஸ்தான் நாட்டுடைய கீழ் பாராளுமன்றம் மஜ்லிசி நமோயண்டகோன். லூயிஸ்வில்லி நகரம் செப்டம்பர் 3ஆம் தேதிய சனாதன தர்ம நாள் அறிவிச்சிருக்காங்க. 2025ஆம் ஆண்ட ஐநா குவாண்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் சர்வதேச ஆண்டா அறிவிச்சிருக்காங்க. அப்ப 2024 ஒட்டகங்களின் ஆண்டு அறிவிச்சிருக்காங்க. 2023 மில்லட்ஸ் திணை நாள அறிவிச்சிருக்காங்க, திணை வருடம். நிலவில் விண்கலத்தை தரையிறக்கிய 5வது நாடு ஜப்பான். உலக சுகாதார அமைப்பால் மலேரியா இல்லாத நாடு அறிவிச்ச நாடு காபோ வெர்டே. டெங்கு காய்ச்சல் காரணமா பெருநாடு சுகாதார அவசர நிலை அறிவிச்சிருக்காங்க. நேபாள் நாடு பொக்ரா அப்படிங்கிற பகுதிய அந்த நாட்டுடைய சுற்றுலா தலைநகரை அறிவிச்சிருக்காங்க. எந்த நாள் உலக ஒலிம்பிக் தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் ஜூன் மாசம் 23ஆம் தேதி நாம் அந்த தினம் அனுசரிக்கிறோம்.
சோ இந்த வருஷத்துக்கான மைய கருத்து நகர்த்துவோம் மற்றும் கொண்டாடுவோம். மே 11 தேசிய தொழில்நுட்ப தினம். மே 12 சர்வதேச செவிலியர் தினம். மே 18 சர்வதேச அருங்காட்சியக தினம். மே 25 உலக கால்பந்து நாள். மே 24 சர்வதேச மார்க்கூர் தினம். ஜூன் 12 குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிரான உலக தினம். ஜூன் 13 சர்வதேச ஆல்பினிசம் விழிப்புணர்வு தினம். ஜூன் 19 உலக அறிவால் செல் தினம். 8 டைட்டன்ஸ் a home sorry 8 finds a home அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆலியா பட். ஜெயந்த் நாத் பதி பூல் பகதூர் அப்படிங்கிற நாவல் எழுதியிருக்காரு. சல்மான் ருஷ்டி கத்தி நெகிழ்ச்சி மற்றும் பேச்சு சுதந்திரத்திற்கான சண்டையின் வேதனையான கதை. பீமேஸ்வர சல்லா இந்தியா மறுமலர்ச்சிக்கான பாதை ஒரு பார்வை மற்றும் ஒரு நிகழ்ச்சி நிரல். துவ்வுரிவு சுப்பராவ் வெறும் கூலிப்படையா எனது வாழ்க்கை மற்றும் வாழ்க்கையிலிருந்து குறிப்புகள். சௌமியா அவஸ்தி மற்றும் ஷர்பனா பருவா இந்தியாவின் அணுக்கரு டைட்டன். ஆர் அஸ்வின் எனக்கு தெருக்கள் உள்ளன ஒரு குட்டி கிரிக்கெட் கதை. இந்தியாவில் கடலோர காற்றாலை ஆற்றல் திட்டங்களை செயல்படுத்தும் நோக்கத்திற்காக மத்திய அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்ட திட்டத்தின் பெயர் என்ன? வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் ஸ்கீம். இந்த திட்டம் எதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா கடலோர காற்றாலை திட்டங்களை இன்னும் மேம்படுத்தணும் அதுக்காக வேண்டி. இந்த திட்டம் எந்த கொள்கை கீழ் அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னா 2015ஆம் ஆண்டுல அறிமுகமான தேசிய கடல் காற்று ஆற்றல் கொள்கை கீழே அறிமுகமாச்சு. 2023 பட்ஜெட்ல PM பிரணம் அப்படிங்கிற திட்டம் அறிமுகமாச்சு. PM குசும் திட்டம் மார்ச் 2026 வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. புவி அறிவியல் அமைச்சகம் பிருத்திவி விக்யான் திட்டத்தை 4797 கோடி செலவில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பிரதமர் சூரிய யோஜனா திட்டத்துல 40% நிதி உதவி வழங்கப்படும். பிரதமர் சூர்யா கர் முஃப்டி பிஜ்லி யோஜனாக்கு 75,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. வர்த்தக அமைச்சகம் அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் நிர்விக் திட்டத்தை 2020ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தேசிய தடவியல் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் 2254 கோடி செலவுல உள்துறை அமைச்சகத்தால 2004 இருந்து 2029 வரைக்கும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மகாநதி நீர் தீர்ப்பாயம் எந்த ஆண்டு நடைபெற்றது? மகாநதி நீர் தீர்ப்பாயம் 2018ல நடந்துச்சு. 2010ல நடந்த ஒரு தீர்ப்பாயம் என்ன அப்படின்னு கேட்டா வன்ஸ்தாரா நீர் தீர்ப்பாயம்.